Hi friends, welcome to VividTech. நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் கனரா பேங்கிங் ஆப் வந்து ஒர்க் ஆகாட்டி எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இந்த கனரா பேங்கிங் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் ஆகுனாலுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே ஒட்டுவாவே க்ளோஸ் ஆகிறது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்டுது. இல்லாட்டி அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் அந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து காட்டுது. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் கனரா பேங்கிங் ஆப்பில் வந்து இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சவருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸையும் மொபைலில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸையும் நீங்களாக சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் கனரா பேங்கிங் ஆப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத பார்த்து அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகும். அதோட இந்த மாதிரியான இஷ்யூஸையுமே நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல பார்ப்போமா இருந்தால் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பக் ஃபிக்ஸஸ் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுமா இருந்தால் மட்டும்தான் இந்த பக்ஸை வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்கள் மொபைலில் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் வந்து லோட் ஆகும். லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் கனரா பேங்கிங் ஆப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இந்த இடத்துல இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் கனரா பேங்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரி ஆப் ஓப்பன் ஆகுச்சோ அதே மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகின அப்புறமா அதுக்கான எலோவ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து லொக் ஆகி யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் மூலமாக வந்து இந்த ஆப்பில் உள்ள இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்புமே ஒர்க் அவுட் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணி சின்ன க்ளீனப் ஒன்று பண்ணிவிட்டு ஆப்டிமைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மொபைல் வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கனாலையுமே சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகும், ஸ்லோவாகும். இப்படி ஸ்ட்ரக் ஆகி ஸ்லோவாகிறனாலையுமே நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற ஆப்ஸில் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் செய்ய வேண்டியது ஆப்டிமைசர் டூலை யூஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக கண்டிப்பாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.